நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இரவு 2 மணி இருக்கும். உலகம் பூரா தூங்கிக்கிட்டு இருக்கும். ஆனா நீங்க மட்டும் கண்ணை முழிச்சுக்கிட்டு கூரைய பார்த்துட்டு இருப்பீங்க. மனசுக்குள்ள ஒரு சினிமா ஓடும். அன்னைக்கு ஆஃபீஸில் எல்லாரும் முன்னாடியும் அவன் அப்படி பேசினப்போ நான் ஏன் பதில் பேசாமல் வந்தேன், இப்போ மட்டும் அவன் முன்னாடி இருந்தா இப்படி கேட்டிருப்பேன் அப்படின்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இப்போ யோசிச்சு மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இல்லைனா நாளைக்கு மேனேஜர் கூப்பிட்டு திட்டுவாரோ, ஒருவேளை வேலை போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு இன்னும் நடக்காத விஷயத்துக்காக இப்போவே பிபியை ஏற்றிக்கிட்டு இருப்பீங்க. இந்த ஓவர் திங்கிங் ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. இது உங்கள் தூக்கத்தை மட்டும் இல்லை, உங்கள் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மெல்ல மெல்ல அரிச்சிடும். உங்க மனசை ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி வச்சிருக்கீங்க. இதை எப்படி ரிலீஸ் பண்றது? புத்தர் சொன்ன 10 யதார்த்தமான வழிகளை இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவோட கடைசியில ஒரு சூப்பர் மேஜிக் டிப்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்க மனசை அமைதியாக்க நீங்க தயார்னா இப்போவே கமெண்ட் பாக்ஸ்ல ஐ எம் பீஸ்ஃபுல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நம்ம சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். 1. நிகழ்காலத்தில் மட்டும் நில்லுங்க. நம்ம மனசு ஒரு டைம் மிஷின் மாதிரி. ஒன்று பின்னாடி போகும், இல்லைனா முன்னாடி ஓடும். அன்னைக்கு அந்த பொண்ணு இல்லைனா பையன் என்னை வேணாம்னு சொன்னப்போ நான் அழுதுருக்க கூடாது அப்படின்னு பழைய குப்பையை தோண்டிட்டு இருப்போம். இல்லைனா அடுத்த மாதம் லோன் கட்ட காசு வருமா அப்படின்னு எதிர்காலத்தை பற்றி பயந்துட்டு இருப்போம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்க கையில இருக்கிறது இந்த நிமிஷம் மட்டும்தான். இதை எப்படி பிராக்டிஸ் பண்றது? நீங்க இப்ப சாப்பிடுறீங்கன்னா அந்த சாப்பாட்டோட ருசியை மட்டும் கவனிங்க. டிவியோ போனோ பார்க்காதீங்க. குளிக்கும் போது அந்த தண்ணி உங்க மேல படுற உணர்வை மட்டும் கவனிங்க. ஒரு சின்ன வேலையை செஞ்சாலும் அதுல உங்க முழு கவனத்தையும் வைக்கும் போது மனசு அலைப்பாயிறது தானா குறையும். எப்போ உங்க மனசு பழைய நினைவுக்கு ஓடுதோ உடனே தட்டி இப்ப இங்க இரு அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. ரொம்ப ஓவரா யோசனை வரும்போது ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. உங்க கண்ணு முன்னாடி தெரிகிற 5 விஷயங்கள், உங்க காதுல கேட்கிற 4 சத்தங்கள், உங்க உடம்பு தொட்டு உணர்ற 3 பொருட்கள், இதை மட்டும் கவனிச்சு பாருங்க. இப்படி 5 புலன்களையும் ஒரு இடத்துல குவிக்கும் போது உங்க மனசு தானா இப்போ நடக்கிற இடத்துக்கு வந்துடும். இது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். உங்க மனசை இப்ப நடக்கிற விஷயத்துல மட்டும் கட்டுப்படுத்தி வைங்க. ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாதீங்க. நாம ஒரு வேலை செய்யும் போது இது நல்லா வருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே செஞ்சா அந்த பதற்றமே வேலையை சொதப்ப வச்சிடும். அந்த வேலையை எப்படி சிறப்பா செய்யலாம்னு மட்டும் யோசிங்க. ரிசல்ட் தானா வரும். சுருக்கமா சொல்ல போனா நம்ம வாழ்க்கைங்கிறது இந்த நிமிஷங்களோட தொகுப்பு தான். இந்த நிமிஷத்தை நீங்க சரியா கவனிச்சு வாழ்ந்தாலே உங்க எதிர்காலம் தானா சரியாகிடும். 2. முடிந்து போனதை மாற்ற முடியாது. நம்ம மனசு பண்ற பெரிய தப்பே இதுதான். ஒரு விஷயம் தப்பா நடந்துடுச்சுன்னா அதையே நினைச்சு அன்னைக்கு மட்டும் நான் அப்படி பண்ணாம இருந்திருக்கலாம், இல்லைனா அவன் அப்படி சொல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா உண்மை என்னன்னா காலம் ஒரு ஒன்வே ரோடு மாதிரி, பின்னாடி போகவே முடியாது. முடிஞ்சு போன ஒரு விஷயத்த நினைச்சு வருத்தப்படுறது ஓடுற ரயில பிடிச்சு பின்னாடி தள்ள முயற்சி பண்ற மாதிரி தான். ஒரு கிளாஸ் பால் கீழே கொட்டுடுச்சுன்னு வைங்க, அதை நினைச்சி அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்தா அந்த பால் திரும்ப கிளாஸுக்கு வந்துடுமா? வராது. அந்த பாலை பூனை குடிச்சிட்டு போயிடும், இல்லைனா எறும்பு வந்துடும். அதுக்கு பதிலா சரி கொட்டிடுச்சு, அடுத்த வேலையை பார்ப்போம்னு துணியை எடுத்து தொடச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். பழைய தப்பையே நினைச்சிட்டு இருந்தா இன்னைக்கு இருக்கிற சந்தோஷமும் போயிடும். நாம ஒரு தூர பயணம் போறோம்னு வச்சுக்குவோம். வழியில ஒரு பெரிய கல்லை எடுத்து உங்க பேக்ல போட்டுக்கிட்டு இந்த கல் ஏன் இங்க இருந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே நடந்தா யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் கால் வலிக்கும், நடக்க முடியாது. அந்த கல்லை அங்கேயே போட்டுட்டு நடக்கிறது தான் நிம்மதி. அதே போலத்தான் பழைய கசப்பான நினைவுகளும். அதை சுமந்துக்கிட்டு இருந்தா உங்க நிம்மதி தான் கெடும். பழைய பாரத்தை இறக்கி வைங்க. உங்களை நீங்களே மன்னிச்சிடுங்க. மற்றவங்க செஞ்ச தப்பை விட நாம செஞ்ச தப்பை நினைச்சு தான் அதிகமாக வருத்தப்படுவோம். நானே இப்படி பண்ணிட்டேனேன்னு உங்களை வருத்திக்காதீங்க. மனுஷன்னா தப்பு பண்றது சகஜம். அந்த தப்புல இருந்து பாடம் கத்துக்கிட்டீங்களா? அது போதும்.
கடந்த காலம்ங்கிறது ஒரு ஸ்கூல் மாதிரி. அங்க போய் பாடம் கத்துக்கலாம், ஆனா அங்கேயே தங்கி வாழ முடியாது. நடந்தது நடந்துடுச்சு, இப்போ என் கையில என்ன இருக்குன்னு யோசிங்க. 3. எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேடாதீர்கள். நம்ம மனசு ஒரு துப்பறியும் போலீஸ் மாதிரி. எது நடந்தாலும் ஏன் இப்படி நடந்துச்சு, அவன் ஏன் அப்படி சொன்னான், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணத்தையும் பதிலையும் தேடிக்கிட்டே இருக்கும். பதில் கிடைக்கலன்னா தூக்கத்தையே தொலைச்சிடுவோம். ஆனா வாழ்க்கையில எல்லா கேள்விகளுக்கும் உடனடியா பதில் கிடைச்சிடாது. சில நேரங்கள்ல தெரியாது அப்படின்னு ஏத்துக்கிறது தான் நல்லது. ஒரு பெரிய புதிர் விளையாட்டு பசில் கேம் விளையாடுறீங்கன்னு வைங்க. எல்லா கட்டங்களையும் ஒரே நிமிஷத்துல சேர்த்திட முடியாது, ஒவ்வொன்னா தான் சேரும். அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அதே போலத்தான் வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு இன்னைக்கு பதில் இருக்காது, ஆனா ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா, ஆஹா அன்னைக்கு அது அப்படி நடந்ததுனால தான் இன்னைக்கு நான் இவ்வளவு தெளிவா இருக்கேன்னு புரியும். காலம்தான் பெரிய டாக்டர். இப்போ ஒரு செடியை நட்டுட்டு அடுத்த நிமிஷமே ஏன் இன்னும் பூ பூக்கல அப்படின்னு தோண்டி பார்த்தா செடி செத்து தான் போகும். அது பூக்குற நேரத்துல தான் பூக்கும். அது வரைக்கும் தண்ணி ஊத்திட்டு வெயிட் பண்ணணும். எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இல்ல. உலகத்துல நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு நினைக்காதீங்க. மற்றவங்களோட எண்ணங்கள், செயல்கள், சூழ்நிலைகள் இதெல்லாம் உங்க கையில இல்லை. அதனால ஏன் இப்படின்னு யோசிச்சு மண்டைய உடைச்சுக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு இதுக்கு பதில் தெரியல அப்படின்னு ஒத்துக்கோங்க. அதுல ஒரு பெரிய நிம்மதி இருக்கு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வாழணும்னு அவசியம் இல்லை. சில ரகசியங்கள் அப்படியே இருக்கிறது தான் அழகு. வாழ்க்கைங்கிறது ஒரு ஓடுற நதி மாதிரி உறவுகளே. அது எங்க போய் சேரும், எதுக்கு இப்படி வளைஞ்சு போகுதுன்னு கரையில நின்று யோசிச்சுட்டே இருந்தா நதியோட அழகை ரசிக்க முடியாது. குதிச்சு நீந்த ஆரம்பிங்க, போக போக உங்களுக்கே வழி தெரியும். 4. உங்கள் எண்ணமே உங்கள் வாழ்க்கை. புத்தர் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். நாம எதை நினைக்கிறோமோ அதுவாவே ஆகிடுவோம். நம்ம மனசு ஒரு காந்தம் மாதிரி. நீங்க எதை அதிகமா யோசிக்கிறீங்களோ அதையே உங்க வாழ்க்கையில இழுப்பீங்க. நீங்க எப்பவும் பயத்தையும் தோல்வியையும் பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா உங்க கண்ணு முன்னாடி வர்ற வாய்ப்புகள் கூட உங்களுக்கு தெரியாது. உங்க உலகம் உங்க எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான். உங்க உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்க ஒரு கருப்பு கண்ணாடி போட்டா உலகம் பூரா கருப்பா தெரியும். அதே போலத்தான் எல்லாமே தப்பா நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு ஒரு நெகட்டிவ் கண்ணாடியை போட்டுக்கிட்டு பார்த்தா கண்ணு முன்னாடி இருக்கிற நல்ல விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரியாது. முதல்ல உங்க எண்ணம்ங்கிற கண்ணாடியை தொடச்சு பாருங்க, உலகம் அழகா தெரியும். உங்க மனசு ஒரு விவசாய நிலம் மாதிரி. அங்க நீங்க பயம், சந்தேகம், என்னால முடியாது அப்படின்னு முள் செடியோட விதைய போட்டுட்டு ஏன் எனக்கு ஆப்பிள் பழம் கிடைக்கலன்னு கேட்டா எப்படி? அங்க என்ன விதை போட்டீங்களோ அதுதான் முளைக்கும். அதனால என்னால முடியும், இது ஒரு அனுபவம் அப்படின்னு நல்ல விதைகளை விதைக்க ஆரம்பிங்க. உங்க மனசுக்கு நீங்க கொடுக்கிற உணவே உங்க எண்ணங்கள் தான். உங்க மூளைக்கு நீங்களே ஒரு கதையை சொல்லாதீங்க. காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு நாள் ரொம்ப மொக்கையா இருக்க போகுதுன்னு நீங்க சொல்லிட்டா உங்க மூளை அந்த நாள்ல நடக்கிற சின்ன சின்ன தப்ப பெருசு பண்ணி காட்டி உங்களை நம்ப வைக்கும். அதுக்கு பதிலா இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு புது விஷயம் கத்துப்பேன்னு சொல்லி பாருங்க. உங்க மூளை அந்த வாய்ப்பை தேட ஆரம்பிக்கும். உங்க எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையோட ஸ்கிரிப்ட். 5. மூச்சை மட்டும் கவனியுங்கள். நம்ம மனசு ஒரு ரேஸ் கார் மாதிரி கண்டபடி ஓடிட்டு இருக்கும் போது அதை நிப்பாட்ட ஒரு பிரேக் வேணும்ல, அந்த பிரேக் தான் உங்க மூச்சு. இது புத்தர் சொன்ன ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். நம்ம கோபமா இருக்கும் போதோ இல்ல டென்ஷனா இருக்கும் போது கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? மூச்சு ரொம்ப வேகமா வரும். அதுவே நாம நிம்மதியா இருக்கும் போது மூச்சு மெதுவா சீரா இருக்கும். அப்போ மூச்சை சரி பண்ணாலே மனசு தானா அமைதியாயிடும். இது ஒரு மேஜிக் மாதிரி. மனசுல 1000 எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும் போது யோசிக்காதன்னு சொன்னா அது இன்னும் அதிகமா தான் யோசிக்கும். அதுக்கு பதிலா அந்த மனசு கிட்ட ஒரு வேலையை கொடுக்கணும். இப்போ காத்து மூக்கு வழியா உள்ள போகுது, இப்ப வெளியே வருது, இத மட்டும் கவனின்னு மனசுக்கு சொல்லணும். மனசை ஒரு இடத்துல கட்டி போடுறது தான் இந்த டெக்னிக். இதுக்கு நீங்க தனியா ஒரு மலை மேல போய் உட்காரணும்னு அவசியம் இல்லை. பஸ்ல
பஸ்ல போகும்போது, ஆபீஸ்ல டென்ஷனா இருக்கும்போது, ஏன் யாராவது கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கூட ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு மூச்சை மட்டும் கவனிச்சு பாருங்க. அந்த ரியாக்ஷன் பண்ற வேகம் குறைஞ்சிடும், நிதானம் தானா வந்துடும். மூச்சை உள்ளே இழுக்கும் போது பிரபஞ்சத்துல இருக்கிற மொத்த சக்தியும் உள்ள போற மாதிரியும், வெளியே விடும்போது உங்க கவலை ஸ்ட்ரெஸ் எல்லாம் புகையா வெளியே போற மாதிரியும் கற்பனை பண்ணுங்க. இது வெறும் மூச்சு பயிற்சி இல்ல, ஒரு மென்டல் கிளீனிங். ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் இதை செஞ்சு பழகிட்டீங்கன்னா அப்புறம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்க நிதானம் உங்களை விட்டு போகாது. உங்க மனசு ஒரு காத்தாடி மாதிரி எங்கேயோ பறக்க நினைக்கும் போது அந்த நூலை பிடிச்சு இழுக்கிற கைதான் உங்க மூச்சு. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் இதை செஞ்சாலே உங்க மனசு உங்க கண்ட்ரோலுக்கு வரும். 6, எதையும் இறுக்கமாக பிடிக்காதீர்கள். நாம எல்லாரும் எடையுள்ள பொருளை தூக்கிக்கிட்டு நடந்தா கை வலிக்கும்னு உடனே கீழே வச்சிடுவோம். ஆனா கண்ணுக்கு தெரியாத மனசு பாரத்தை மட்டும் வருஷ கணக்கா தூக்கிக்கிட்டு அலையிறோம். புத்தர் ஒரு அழகான உதாரணம் சொல்லுவாரு. ஒருத்தர் மேல உங்களுக்கு கோபம் இருக்குன்னா அது எப்படின்னா, நீங்க ஒரு சூடான கறிக்கட்டைய மத்தவங்க மேல எரியணும்னு உங்க கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. அந்த கறிக்கட்டை மற்றவங்களை சுடுதோ இல்லையோ முதல்ல சுடுறது உங்க கையத்தான். நாம ஊருக்கு போகும்போது பழைய குப்பை கூலத்தை எல்லாம் சூட்கேஸ்ல போட்டு எடுத்துட்டு போவோமா? மாட்டோம்ல. அப்புறம் ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் திட்டுனது, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏமாற்றம், இதையெல்லாம் மனசுல மூட்டை கட்டி வச்சிருக்கீங்க? இதை ரிலீஸ் பண்ணாத வரைக்கும் புதுசா எந்த நல்ல விஷயமும் உங்க மனசுக்குள்ள வராது. பழைய கசப்புகளை வெளியேத்தினாதான் புதிய சந்தோஷம் உள்ள வரும். ஈகோ ஒரு பெரிய முட்டுக்கட்டை. நானா போய் பேசணுமா? எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு இந்த ஈகோ தான் நம்ம மனசை இறுக்கமா வச்சிருக்கோம். சரி, போயிட்டு போகுது, அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், இல்லைனா எனக்கு இது கிடைக்கலனாலும் பரவாயில்லை அப்படின்னு அந்த பிடிய தளர்வா விடுங்க. நீங்க எப்போ லெட் இட் கோ அப்படின்னு விடுறீங்களோ அப்போவே நீங்க ஒரு சுதந்திர பறவை ஆகிடுவீங்க. மன்னிப்புங்கிறது மற்றவங்களுக்காக இல்ல, அது உங்களுக்காக. ஒருத்தரை மன்னிக்கிறதுனால அவங்க செஞ்ச தப்பு சரியாகிடாது. ஆனா அந்த தப்பு உங்களை வருத்துறது நின்னுடும். அவங்க மேல கோபமா இருக்கிற வரைக்கும் உங்க மனசு அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். அவங்கள மன்னிச்சு அந்த நினைவை விட்டுட்டீங்கன்னா தான் உங்க மனசு உங்க கண்ட்ரோலுக்கு வரும். கைய திறந்து வச்சாதான் புதுசா ஒண்ணு கிடைக்கும். பழைய கசப்புகளை கைவிடுங்க. 7, உங்களுக்கு நீங்களே நண்பனாக இருங்கள். நாம மத்தவங்க கிட்ட காட்டுற அன்பை விட நம்ம கிட்ட காட்டுற அன்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, இல்ல அவனுக்கு ஏதோ ஒரு நஷ்டம் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? விட்ரா பாத்துக்கலாம், மனுஷன்னா தப்பு பண்றதுதான், அடுத்த தடவை சரி பண்ணிக்கலாம்னு தட்டி கொடுப்பீங்கல்ல. ஆனா அதே தப்ப நீங்க பண்ணா மட்டும் நான் ஒரு முட்டாள், எனக்கு எதுவுமே வராதுன்னு உங்களையே நீங்க போட்டு மிதிப்பீங்க. ஏன் இந்த பாகுபாடு உறவுகளே? நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு குரல் எப்பவும் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை, உனக்கு அறிவு கம்மி அப்படின்னு அந்த குரல் சொல்லும் போதெல்லாம் அது ஒரு அந்நியன் பேசுற மாதிரி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது உங்களை அப்படி நேரத்துட்டுனா சும்மா இருப்பீங்களா? அப்புறம் ஏன் நீங்களே உங்களை திட்டிக்கிறத அனுமதிக்கிறீங்க? உங்களுக்கே நீங்க ஒரு நல்ல நண்பனா மாறுறது தான் முக்கியம். உங்க உடம்புக்கும் மனசுக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் உங்களுக்காக உழைக்கிற ஒரே ஆள் நீங்க தான். கை கால் மூளைன்னு எல்லாமே உங்களுக்காக தான் ஓடுது. அப்போ அவங்களுக்கு நீங்க தான் முதல்ல நன்றி சொல்லணும். பரவாயில்ல, இன்னைக்கு கஷ்டமா இருந்தாலும் நம்ம நல்ல கையாண்டோம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன சபாஸ் போட்டுக்கோங்க. தனிமைன்னா பயப்படாதீங்க. தனியா இருக்கும் போது போன் பார்க்கறதோ இல்ல யாரையாவது தேடுறதோ, ஏன்னா நமக்கு நம்ம கூடவே இருக்க பிடிக்கல. உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல நண்பனா மாறிட்டீங்கன்னா நீங்க தனியா இருக்கும்போது கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, பிடிச்ச இடத்துக்கு போங்க. உலகமே உங்களை எதிர்த்து நின்னாலும் நீங்க உங்க பக்கம் நிக்கணும். நீங்க உங்களை நேசிச்சாதான் உலகம் உங்களை நேசிக்கும்.
ஐ எம் எனஃப் அப்படின்னு நினைக்க கத்துக்கோங்க. 8 சின்ன சின்ன சந்தோஷங்களை கவனியுங்கள். நாம எப்பவுமே ஒரு பெரிய சந்தோஷத்துக்காக காத்துக்கிட்டே இருப்போம். ஒரு பெரிய வேலை கிடைக்கணும், ஒரு வீடு வாங்கணும், இல்ல ஒரு பெரிய டூர் போகணும் அப்படின்னு. ஆனா நிஜமான வாழ்க்கை அந்த சின்ன சின்ன கேம்ப்ல தான் இருக்கு. மகிழ்ச்சிங்கிறது ஒரு மோடு, அது அடைய வேண்டிய இலக்கு கிடையாது. ஒரு பெரிய மலை உச்சியில இருக்கிற அழகான காட்சியை பார்க்கணும்னு ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனா வழியில இருக்கிற பூக்களை ரசிக்க மறந்துடுவோம். ஓவர் திங்கிங் பண்ணும்போது நாம நம்ம மூளைக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு இருப்போம். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஈஸியான வழி உங்க 5 புலன்களையும் பயன்படுத்துறது தான். டீ குடிக்கிறீங்களா? அந்த சூடு உங்க தொண்டையில இறங்குறத கவனிங்க. சாப்பிடுறீங்களா? டிவி ஃபோன் பார்க்காம அந்த சாப்பாட்டோட ருசியை மென்னு ரசிச்சு சாப்பிடுங்க. வெளியே நடக்கும்போது முகத்துல படுற காற்றை கவனிங்க. இப்படி செஞ்சா உங்க மூளை பழைய யோசனையை விட்டுட்டு இந்த நிமிஷத்துக்கு வந்துடும். ஒரு சின்ன குழந்தையோட சிரிப்பு, ஒரு நாய்க்குட்டி வாலாட்டுறது, இல்ல அம்மா கையால ஒரு சூடான தோசை, இதுக்கெல்லாம் நாம காசு கொடுக்க வேணாம். ஆனா இதையெல்லாம் கவனிக்காம நாம எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓவர் திங்கிங் வரும்போது சுத்தி இருக்கிற ஏதாவது ஒரு அழகான விஷயத்தை கவனிச்சு பாருங்க. பரவாயில்லையே, வாழ்க்கை இவ்வளவு அழகா இருக்கேன்னு தோணும். சந்தோஷம் இலவசம், அதை சுத்தி தேடாதீங்க உறவுகளே. இரவு தூங்க போறப்போ இன்னைக்கு நடந்த 3 நல்ல விஷயங்களை யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப சின்னதா கூட இருக்கலாம். இன்னைக்கு டிராபிக்ல மாட்டாம சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு பெரிய சந்தோஷம்தான். இப்படி நன்றி சொல்ல பழகும் போது உங்க மனசு கெட்டதை தேடுறத நிறுத்திட்டு நல்லதை தேட ஆரம்பிக்கும். வாழ்க்கை ஒரு சினிமா மாதிரி கிளைமேக்ஸ்க்காக மட்டும் காத்திருக்காம ஒவ்வொரு சீன்களையும் ரசிங்க. 9 எதுவுமே நிரந்தரம் இல்லை. புத்தர் சொன்னதிலேயே ரொம்ப ஆழமான விஷயம் இதுதான். அனிச்சா அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்துல மாற்றமே இல்லாத ஒரே விஷயம் மாற்றம் மட்டும்தான். வானிலை மாதிரி தான் வாழ்க்கையும். இன்னைக்கு வெயில் கொளுத்துதுன்னா நாளைக்கு மழை பெய்யும், அப்புறம் பனி வரும். வானம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்குமா? அதே போலத்தான் உங்க மனநிலையும் சூழ்நிலையும். இப்போ இருக்கிற கஷ்டம் நாளைக்கு இருக்காது. இப்போ நீங்க ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கல்ல, அதுவும் மாறிதானே இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. அப்போ இந்த கஷ்டமும் கண்டிப்பா ஒரு நாள் மாறும். இதுவும் கடந்து போகும். கஷ்டமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, அது நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சா மனசு ஒரு சமநிலைக்கு வந்துடும். கடல் அலை மாதிரி தான் கவலைகளும். அது கரையை தொட்டுட்டு திரும்ப போயே ஆகணும். அது கடலோட விதி. உங்க கவலைகள் ஒரு அலை மாதிரி உங்க மனசை நனைக்கும், ஆனா அங்கேயே தங்கிடாது. நீங்க அதை தடுத்து நிறுத்தணும்னு அவசியம் இல்ல. அதுவா போற வரைக்கும் அமைதியா வேடிக்கை பார்த்தாலே போதும். கஷ்டங்கள் வர்றதுனால தான் சந்தோஷத்தோட மதிப்பு நமக்கு தெரியுது. ஒரு பூ இன்னைக்கு பூத்துட்டு நாளைக்கு வாடிடும்னு தெரிஞ்சதுனால தான் அதை இன்னைக்கு நாம அவ்வளவு அழகா ரசிக்கிறோம். அதே மாதிரி தான் வாழ்க்கையும். உங்க மனசு இப்போ ஒரு இருட்டான சுரங்க பாதைக்குள்ள போயிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா அந்த பாதைக்கு இன்னொரு பக்கம் கண்டிப்பா ஒரு வெளிச்சம் இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், நடக்கிறத நிறுத்தாதீங்க. இதுவும் கடந்து போகும்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. 10 மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காதீங்க. இந்த 10வது ரகசியம்தான் நம்ம ஊர்ல பல பேரோட நிம்மதியை திருடுற பெரிய வில்லன். ஊர் உலகம் என்ன சொல்லுமோ அப்படின்னு பயந்தே நம்ம வாழ்க்கையோட பாதி சந்தோஷத்தை நாம விட்டு கொடுத்துடுறோம். ஆனா நிஜம் என்னன்னா, இந்த உலகத்துல எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்கு. அவங்க ஏதோ ஒரு நிமிஷம் உங்களை பத்தி பேசுவாங்க, அடுத்த நிமிஷம் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அந்த ஒரு நிமிஷ பேச்சுக்காக உங்க 24 மணி நேர நிம்மதியை ஏன் கெடுத்துக்கிறீங்க? மத்தவங்களோட வேலை அவங்க பார்ப்பாங்க. ஒருத்தர் உங்களை ஒரு முட்டாள்னு சொன்னா நீங்க முட்டாள் ஆகிட மாட்டீங்க.
அது அவங்களுடைய பார்வை, அது உங்க அடையாளம் இல்ல. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறது உங்க வாழ்க்கையோட டிரைவர் சீட்ல வேற யாரையோ உட்கார வைக்கிறது மாதிரி. உங்க கார் எங்க போகணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும், மத்தவங்க இல்ல. உங்க லைஃப்க்கு நீங்க தான் பாஸ். நீங்க எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைச்சா கடைசியில நீங்க தான் ஏமாந்து போவீங்க. ஏன்னா எல்லாரையும் ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது. நீங்க சரியா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால உங்களை எது சந்தோஷப்படுத்துதோ, எது சரியோ அதை செய்யுங்க. மத்தவங்களோட சர்டிபிகேட்காக காத்திருக்காதீங்க. உங்க நிம்மதி உங்க கையில தான் இருக்கு. உங்க மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டா மத்தவங்க என்ன சொன்னாலும் அது உங்களை பாதிக்காது. மத்தவங்க பேச்ச ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுடுங்க. அவங்க வேலை அவங்க பாக்குறாங்க, என் வேலை நான் பாக்குறேன்னு நினைச்சு பழகுங்க. மத்தவங்களோட எண்ணங்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது, ஆனா அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நம்மளால முடிவு பண்ண முடியும். மத்தவங்க பேச்ச கேட்டு மண்டைய காய வைக்காதீங்க. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்காக அந்த ஈஸி டிப்ஸ் இதோ. பிரெயின் டம். உங்க மண்டைய ஒரு விஷயம் ரொம்ப குடையுதுன்னா ஒரு பேப்பர் பேனா எடுங்க. மனசுல இருக்கிற எல்லா குப்பையையும் கவலைகளையும் அப்படியே அந்த பேப்பர்ல எழுதுங்க. யாருக்கும் காட்டணும்னு அவசியம் இல்லை. எழுதி முடிச்சதும் அந்த பேப்பரை அப்படியே கிழிச்சு போடுங்க, இல்ல எரிச்சிடுங்க. உங்க மனசுல இருக்கிற பாரம் அந்த பேப்பரோட சேர்ந்து வெளியே போறத நீங்க உணர்வீங்க. இது ஒரு அற்புதமான சைக்காலஜிக்கல் ரிலீஃப். நண்பர்களே, அதிகமா யோசிக்கிறத நிறுத்திட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. இந்த 10 வழிகள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பவும் கமெண்ட் பண்ணலனா மறக்காம ஐ எம் சேஞ்சிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பவர்ஃபுல் மோட்டிவேஷனல் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.